வான்படை தளபதி மிக்கேலே வையகம் காக்க வந்த இளங்கதிரே. வான்படை தளபதி மிக்கேலே வையகம் காக்க வந்த இளங்கதிரே. தோழனுமாய் தொண்டனுமாய் தேடு யாருக்கு நண்பனுமாய் நாடியே வந்தோரை நலமோடு காத்திடுவார் என்றும் மறவாது இனிதே நடக்கும். வான்படை தளபதி மிக்கேலே வையகம் காக்க வந்த இளங்கதிரே. திருத்தல திசை நோக்கி நம்பிக்கையில் பார்த்திடணும். தீராத குறை நீக்க வேண்டும் வரம் கேட்டிடணும். வான்தூதர் துணை நிற்பார். வான்தூதர் துணை நிற்பார். வகை வகையாய் வரம் தருவார். தன் பாதம் சரணடைந்தால் தவறாமல் துணை நிற்பார். வான்படை தளபதி மிக்கேலே வையகம் காக்க வந்த இளங்கதிரே. என்ன நம்பி என்ன நடக்கும் என்று சொல்லும் மக்கா. இங்கு வந்து சொல்லும் மக்கா. வாய்மொழி நீயும் கேளக்கா. கேட்க கேட்க வியப்பாயிருக்கும். பார்க்க பார்க்க பரவசமாகும். நம்பிக்கையில் நடைய கட்டி பக்தர் யாவும் உன்பதம் வருவோம். தன்னானே தானனே தன்னானே தானனே தானனே ஹேய் ஹோய் ஹோய் தனனானே தானனே தானனே ஹேய் ஹோய் ஹோய் தன்னானே தானனே தானனே 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 ஹோய் ஹோய். வான்படை தளபதி மிக்கேலே வையகம் காக்க வந்த இளங்கதிரே. வான்படை தளபதி மிக்கேலே வையகம் காக்க வந்த இளங்கதிரே. தோழனுமாய் தொண்டனுமாய் தேடு யாருக்கு நண்பனுமாய் நாடியே வந்தோரை நலமோடு காத்திடுவார் என்றும் மறவாது இனிதே நடக்கும். வான்படை தளபதி மிக்கேலே வையகம் காக்க வந்த இளங்கதிரே.
தூதர் துணை நிற்பார். வான் தூதர் துணை நிற்பார், வகை வகையாய் வரம் தருவார். தன் பாதம் சரணடைந்தால் தவறாமல் துணை நிற்பார். வான்படை தளபதி மிக்கேலே, வையகம் காக்க வந்த இளங்கதிரே. என்ன நம்பி என்ன நடக்கும் என்று சொல்லும் மக்கா, இங்கு வந்து சொல்லும் மக்கா, வாய்மொழி நீயும் கேளக்கா. கேட்க கேட்க வியப்பாயிருக்கும், பார்க்க பார்க்க பரவசமாகும். நம்பிக்கையில் நடைய கட்டி பக்தர் யாவும் முன்பதம் வருவோம். தன்னானே தானனே தன்னானே தானனே தானனே ஹேய் ஹோய் ஹோய், தன்னானே தானனே தானனே ஹேய் ஹோய் ஹோய். தன்னானே தானனே தானனே ஹோய் ஹோய், 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 தன்னானே தானனே தானனே ஹோய் ஹோய். அன்புடையீர், அமைதி. இத்தகைய மாபெரும் நிகழ்வு தொடங்கி நடந்து முடிந்து கொண்டிருக்கிறது. இதற்கு அடிப்படை காரணமாக கண்காணா வகையில் இருப்பது நம் இறைவன் இயேசு ஆண்டவர், நம் பாதுகாவலர் மிக்கேல் அதித்தார்கள். ஆனால் காணும் வகையில் இந்நிகழ்வுக்கு அடிப்படை காரணமாக இருந்திருக்கின்றவர் நம் ஆயர் தாமஸ் பால்சாமி. காரணங்கள் இரண்டு. ஒன்று, குருமடத்தில் கொரோனா விடுமுறையில் இருக்கும் எனக்கு எங்கள் குருமட அதிபரிடம் உதவி பெற்ற பின் பங்கு அனுபவத்திற்காக ஒரு பங்கிற்கு அனுப்பி வையுங்கள் என்ற வேண்டுகோளை வைத்த பொழுது பல பங்குகளுக்கு வாய்ப்பு இருந்தாலும் என்னை மாங்கரை அம்மாவட்டிக்கு சென்று குருமடம் திறக்கும் வரையில் அங்கு பணி செய்யுங்கள் என்று முடிவு செய்து அனுப்பி வைத்தார்கள். இரண்டாவதாக அக்டோபர் 2ஆம் தேதி இங்கு வந்தேன். அக்டோபர் 6ஆம் தேதி மதியம் கல்வெட்டை பார்த்தேன். அதில் 21/11/1995 இந்த ஆலயம் கட்டப்பட்டதாக சொல்லப்பட்டது. அப்படியானால் இன்று இவ்வாலயத்திற்கு வெள்ளி விழா நாள். குருகுல முதல்வரை சந்தித்தேன். இந்த நற்செய்தியை சொன்னேன். ஆயரிடம் கலந்து பேசினேன். அவர் மகிழ்ச்சியோடு அனுமதி கொடுத்து ஆசி வழங்கினார்கள். அவர் ஒரு சிறிய வாழ்த்து லெட்டரையும் அனுப்பி வைத்தார்கள். அதை வாசிக்கின்றேன் மீண்டும். அன்பு மக்களே, உங்கள் பங்கு ஆலயம் எழுப்பப்பட்டு 25 ஆண்டுகள் நிறைவுறுவது குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன்.
இந்த ஜூபிலி ஆண்டை ஒட்டி ஆன்மீக புதுப்பித்தலும் ஆலயம் புதுப்பித்தலும் நடைபெற பொறுப்பு பங்கு தந்தையர்கள் எடுக்கும் எல்லா முயற்சிகளுக்கும் பங்கு மக்கள் ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாட்டாமை, மணியம் மற்றும் இறை மக்களுக்கும் வாழ்த்துக்களும் இறை ஆசிரியரும் என்று இந்த வாழ்த்து லெட்டரை ஒரு மாதத்துக்கு முன்பாக எழுதி அனுப்பினார்கள், எனக்கு கொடுத்தார்கள். ஆகவே இந்த சமயத்திலே நம்முடைய ஆயர் அவர்களுக்கு நன்றி கூறி உங்கள் அனைவரின் சார்பாக ஊர் பெரியோரை பொன்னாடை போர்த்தி வாழ்த்த அழைக்கின்றேன். இப்பொழுது நாட்டாமை ஆயர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துவார்கள். அமருங்கள். தயாரா இருக்கும். நமது வட்டார அதிபரும் நம் பொறுப்பு பங்கு தந்தையுமான அருட்தந்தை அமலதாஸ் மாரம்பாடி பங்கு தந்தை ஆயரின் வழிகாட்டுதலின்படி ஆக்கமும் ஊக்கமும் தந்து இந்நாள் வரை இந்த நாளை சிறப்பித்திருக்கின்றார்கள். உங்கள் அனைவரின் சார்பாக அவருக்கு துண்டு போர்த்தப்படுகின்றது. நமது அண்டை வீட்டுக்காரர் அருட்தந்தை ராஜா குட்டத்துப்பட்டி பங்கு தந்தை அவருக்கு பொன்னாடை போர்த்தப்படுகின்றது. புனித பாத்திமா உயர்நிலைய பள்ளியின் தலைமை ஆசிரியர் தாளாளர் அருட்தந்தை டேவிட் தேவைகளில் நமக்கு திருப்பலி ஆற்றி உதவி செய்திருக்கின்றார். அவருக்கு இந்த துண்டு போர்த்தப்படுகின்றது. நமது பக்கத்து வீட்டுக்காரர் அருட்தந்தை நெப்போலியன் குட்டத்து ஆவரம்பட்டி பங்கு தந்தை துண்டு போர்த்தப்படுகின்றது. திறமையோடும் ஞானத்தோடும் செயல்பட்டு நம் ஆயருக்கு பெரும் உதவியாளராக இருக்கும் அருட்தந்தை ஆபேல் அவர்களுக்கு துண்டு போர்த்தப்படுகின்றது. எனது அழைப்பினை ஏற்று நமது மகிழ்ச்சியில் பங்கு பெற வந்திருக்கும் எனது உடன் உழைப்பாளர் புனித பவுல் குறுமடத்தின் மெய்யியல் துறை பேராசிரியர் எனது நண்பர் தூத்துக்குடி மறை மாவட்டத்தை சார்ந்த ஃபாதர் வில்சன் அவர்களை அழைக்கின்றேன் எங்களுடைய ஆடையை பெற்றுக்கொள்வதற்கு. இவர் புனித பவுல் குறுமடத்தில் MTH மாஸ்டர் ஆஃப் தியாலஜி இறையியல் முதுகலை படித்துக் கொண்டிருக்கிறார். திண்டுக்கல் மறை மாவட்டம், ஆத்தூர் சொந்த ஊர். எனது அழைப்பினை ஏற்று நம் விழா மகிழ்ச்சியினை இரட்டிப்பாக வந்திருக்கின்ற ஃபாதர் சவுந்தரராஜா அவர்களை மகிழ்ச்சியோடு அழைக்கின்றோம். அக்டோபர் 2 நான் இங்கு வந்த நாளிலிருந்து எனக்கு பெரிய ஆற்றல். பங்கின் அனைத்து நிகழ்வுகள், புதுநன்மை தயாரித்தல் கொண்டாடுதல், வீடு மந்திரித்தல், உறுதி பூசுதல் தயாரித்தல் கொண்டாடுதல் என அனைத்து நிகழ்வுகளிலும் எனது உடன் உழைப்பாளர்களாக இருந்து இந்நாள் வரை அனைத்து நிகழ்வுகளையும் வெற்றியடைய செய்தவர்கள் நமது ஊர் காணிக்கை எண்ணெய் சபை 3 அருட்சகோதரிகள் தமதிருத்துவமாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அருட்சகோதரி மோட்சம் இல்ல தலைவி, அருட்சகோதரி ஆரோக்கிய மேரி தலைமை ஆசிரியை RC தொடக்கப்பள்ளி, அருட்சகோதரி பிரியா 9 years old, அதாவது இந்த பங்கில் 9 ஆண்டுகள் வெற்றிகரமாக பணி செய்து கொண்டிருப்பவர்கள். இன்றைக்கு என்ன ஒரு விசேஷம்னாக்க, நவம்பர் 21 காணிக்கை மாதா திருநாள்.
இன்று அவர்களுடைய சபை திருநாள். நம் ஆயர் சார்பாக, நம் அனைவரின் சார்பாக அவர்களுக்கு சபை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். கடவுள் நமது ஆலய வெள்ளி விழா இருப்பதால் தங்களது இல்ல விழாவை, கான்வென்ட் விழாவை கொண்டாடுவதை தியாகம் செய்துவிட்டு அதற்கு ஆகும் செலவை ஆலய திருப்பணிக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அனைத்திற்கும் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றியும் பாராட்டுதலும். ஒரு முறை பாடுவது இருமுறை செபிப்பதற்கு அர்த்தம். காசியோ இசைக்கருவி மிக அருமையாக இசைத்து வழிபாட்டு பாடல்களுக்கு மெருகும் பக்தியும் ஊட்டியவர் சிஸ்டர் ஸ்டானி. ஜீசஸ் சபையை சார்ந்தவர், குட்டத்து ஆவரம்பட்டியில் பணி செய்கின்றார். அவரை பெருமகிழ்ச்சி. அந்த சிஸ்டர் 3 பேர் வாங்கம்மா, நீங்க வாங்க. சிஸ்டர் மோட்சம், சிஸ்டர் ஆரோக்கிய மேரி, சிஸ்டர் பிரியா வாங்க. சிஸ்டர் ஸ்டானி அவர்களை பொன்னாடை பெற்றுக்கொள்ள வரவேற்கின்றோம். கடந்த ஒரு வாரமாக மிக சீரிய முறையில் உறுதியோடும் தெளிவோடும் கண்டிப்போடும் உறுதி பூசல் பெறும் நம் பிள்ளைகளை தயாரித்தவர்கள் வேதியர் ஜோசப், வேதியர் ஆரோக்கியதாஸ். இருவருக்கும் ஆயர் சார்பாக, குருக்கள் சார்பாக, துறவியர் மற்றும் இறைமக்கள் சார்பாக நன்றி கூறி அவர்களுக்கு இந்த துண்டுகளை போர்த்தி பாராட்டுகின்றோம், மகிழ்விக்கின்றோம். நாம் எடுத்த முயற்சிகளில் வெற்றியோ தோல்வியோ, இன்பமோ துன்பமோ, அனைத்து நிகழ்வுகளிலும் எனது வலதுகரமாக இடதுகரமாக என்னோடும் அருட்சகோதரிகளோடும் உடன் உழைத்து அனைத்து நிகழ்வுகளையும் வெற்றி பெறச் செய்த, குறிப்பாக இந்த சரித்திர புகழ் வாய்ந்த இந்த ஆலய வெள்ளி விழா நிகழ்வை மறக்க முடியாமல், மறக்க இயலா ஒரு காவியமாக நிலைநாட்ட அல்லும் பகலும் உழைத்தவர்கள் மணியம் தாமஸ், மணியம் ஜேம்ஸ். மணியம் தாமஸ், நாட்டாமை ஜேம்ஸ். இவர்களோடு உழைக்கும் அனைத்து ஜூரிகள், இவர்களை பாராட்டுகின்றோம். நம்முடைய மணியம் நாட்டாமை அவர்களுக்கு நம்முடைய ஆயர் துண்டுகளை போற்றி கௌரவிப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, அக்டோபர் மாதம் 2ஆம் நாள் இங்கு வருகிறது. ஒரு மாதம் 21 நாட்கள் ஆகின்றன. அதற்குள்ளாக எவ்வளவு பெரிய பணிகளை அருள் பணி பீட்டர் அமலதாஸ் இருக்கின்றார். பங்கு பணிகளே அவருக்கு மிகுந்த ஆர்வம். ஆய்விடம் கேட்டு, ஆய்விடம் சொல்லி, இங்கு நாம் ஏற்கனவே பங்கு தந்தையாக பணியாற்றிருக்கின்றார். ஆகவே மக்களை எளிமையாக சந்தித்து திருப்பணி நிறைவேற்றி அவளுக்கு இறை ஆசிரியை பெற்று தருவார்
நம்பிக்கையோடு ஆயர்கள் என்னோடு கலந்து பேசி இங்கு ஆயர்கள் அனுப்பி வைத்தார். இவ்வளவு குறுகிய காலகட்டத்தில் இந்த பணியை நாம் செய்திருக்க முடியாது, வேறு யாரும் செய்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு பெரிய தகவலோடு இணைந்து அரசுகளை ஒன்றிணைத்து உங்களையெல்லாம் சந்தித்து எவ்வளோ நிறைய செலவாக இருக்கும். உங்களை நன்கொடை பெற்று இந்த காரியத்தை செய்திருக்கின்றார். ஆகவே நம் அனைவரின் சார்பாக அருள்பணி பீட்டர் அமலதாஸ் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து ஆயவர்கள் இந்த சால்வையை அறிவிப்பார். எனக்கா? மாரம்பாடியில் சிறப்பாக பணி செய்து வரும் திருத்தொண்டர் சந்தியாக அவர்களை கௌரவிக்கப்படுகின்றார். அவரது திருத்தொண்டர் பணி சிறக்க வாழ்த்துகின்றோம். எங்களுடைய இந்த எளிய அன்பளிப்பை பெற்றுக்கொள்ளுமாறு அழைக்கின்றோம். விசில் நோ. இறுதியாக ஆனால் உறுதியாக உபகாரிகள், உதவியாளர்கள், பணியாளர்கள் என்று நன்றி சொல்ல போனால் 1000 பேருக்கு மேல் நன்றி சொல்ல வேண்டியிருக்கும். ஆனால் காலம் நேரம் கருதி தயவு செய்து இப்பொழுது வேண்டாம் என்று நினைக்கின்றேன். அனைவருக்கும் நன்றி. இத்தோடு ஆயருடைய ஆசிரோடு இப்பொழுது ஆயர் ஆசிரியர் சொல்லுவார்கள். பங்கு மக்கள் அனைவரின் சார்பாக நன்றி தெரிவித்து அருள்பணி பீட்டர் அமலதாஸ் அவர்களுக்கு இந்த நூலாடையை அணிவிக்கின்றார்கள். அன்பு தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, அன்பார்ந்த இறைமக்களே, உங்களுடைய ஆலய வெள்ளி விழா கொண்டாட்டத்தில் பங்கு கொண்டது எனக்கு நிறைவான மகிழ்ச்சி. மிகுந்த நீண்ட வரவேற்பு, ஆகவே பெரிய வரவேற்பு இந்து சமய அன்பர்களும் கொடுத்தார்கள். அவர்களோடு நீங்கள் நல்ல உறவு வைத்திருக்கிறீர்கள் என்பதை அதை காட்டுகிறது. இன்று அது தேவை. எல்லா சகோதர சகோதரிகளோடும் நல் உறவு வைத்திருப்பது தேவைதான். ஆகவே அவர்கள் எனக்கு வரவேற்பு கொடுத்தது மகிழ்ச்சி. நீங்களும் சிறப்பான விதத்திலே வரவேற்று இங்கே திருப்பலியிலே அதிகமான பேர் பங்கெடுத்தீர்கள். உங்களுடைய பிள்ளைகள் உறுதி புஸ்தலம் பெற்றிருக்கிறார்கள். எல்லாம் நிறைவாக செய்தவர் தந்தை பீட்டர் அமலதாஸ் அவர்கள். ஆகவே அவருக்கு குருக்கள் அனைவரின் சார்பிலும் மறுமாவட்ட சார்பிலும் பாராட்டுதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோன்று ஊர் மணியம், ஊர் நாட்டாமை மற்றும் இறைமக்கள் அனைவரும் இந்த ஆலயத்தை மிக அழகாக புதுப்பித்திருக்கிறீர்கள். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னடா நம்ம ஃபாதர் என்கிட்ட கேட்டு போய் சில நாட்கள் தானே ஆகிறது, அதற்குள் ஆலயமெல்லாம் புதுப்பிக்கப்பட்டு விட்டது என்று நான் ஆச்சரியத்தோடு பார்த்தேன் உள்ளே நுழைந்த பொழுது. ஆகவே உங்களுடைய அந்த முயற்சிக்கும் பாராட்டுக்கள். ஆலய வழிபாட்டில் பங்கெடுங்கள், இறை ஆசிரியரை பெறுங்கள், இறைவனுக்கு ஏற்ற இறை சமூகமாக என்று வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்களும் ஆசிரும். ஆயருக்கு நன்றி. போயிடாதீங்க. எங்கள் பிள்ளைங்க பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக நடனம் ஆட இருக்கிறார்கள். 2 டான்ஸ் தான். பார்த்துட்டு உற்சாகப்படுத்தி விட்டு நீங்கள் செல்ல வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்த வேண்டும் என்றால் தந்தையர்களும் விரும்புகிறவர்கள் நீங்கள் இருந்து பார்க்கலாம்.
பரவாயில்லை, எனக்கு பசியாக தான் இருக்குது, பரவாயில்லை. கரெக்டா? ஒதுங்கி உட்காருங்கப்பா, ஒதுங்கி உட்காருங்க. பேச வேண்டாம், பேச வேண்டாம். இந்த நடனம் சிறப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்காக 10 நிமிஷம் 10 நிமிஷம் 10 நிமிஷம். வாங்க, இப்பொழுது முதல் நடனம் போடப்படுகிறது. இந்த உலகத்தை படைச்ச ஆண்டவர் யாரு? அந்த ஆண்டவருக்கு என்னதான் பேரு? உன்னையும் என்னையும் படைச்சவர் இந்த பூமிய கூட படைச்சிருக்காரு. ஆமா, மனுஷனை படைச்ச சரித்திரம் என்ன நீ சொல்லு? படைச்சது எதுக்குன்னு நீ சொல்லு. உனக்குள்ள மகிமை இருக்குதுன்னு நீ தெரிஞ்சுக்கோ. பிறப்பெல்லாம் அதிசயம் தானையா. கர்த்தர தெய்வம், ஒருவர தெய்வம், அவருக்கு சமமா ஒருவரும் இல்ல. அவரை தெரிஞ்சா எல்லாம் செழிப்பாகும். போக போகவே எல்லாம் தெரியும், போக போகவே எல்லாம் புரியும். கேளு. வானம் விட்டு பூமிக்கு வந்தாரே இயேசு, உன்னை என்ன மீட்க வந்தாரே. கேட்டாலே பயங்கரமாயிருக்கு, நினைச்சாலே அதிசயமாயிருக்கு. அற்புதங்கள் பல செய்தா, சாட்சியாகவே வாழ்ந்தா. நீ சொல்லுவதெல்லாம் நெசமா? என்ன மீட்க வந்தாரா? அவரே நம்ம தெய்வம், தெரிஞ்சுக்கையா. மனுஷனை படைச்ச சரித்திரம் என்ன நீ சொல்லுப்பா? படைச்சது எதுக்குன்னு நீ சொல்லு. உனக்குள்ள மகிமை இருக்குதுன்னு நீ தெரிஞ்சுக்கோ. பிறப்பெல்லாம் அதிசயம் தானையா. கர்த்தர தெய்வம், ஒருவர தெய்வம், அவருக்கு சமமா ஒருவரும் இல்ல. அவரை தெரிஞ்சா எல்லாம் செழிப்பாகும்.
அதற்கு முன்பாக ஒரு முக்கியமான ஒரு நபர் ஃபாதரை நான் அறிமுகம் செய்ய விரும்புகின்றேன். இங்கே நடக்கின்ற நிகழ்ச்சிகளை எல்லாமே அவர் இலவசமாக நமக்கு ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிறார். அந்துனிசாமி அவர்கள் மரபப்பட்டி ஹைஸ்கூலில் அவர் தலைமை ஆசிரியராக இருக்கிறார். இரண்டாவது, நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய டிவி மாதா டிவியினுடைய பொறுப்பாளர். அதனால தான் இவர் ஊராக சென்று எல்லா நிகழ்ச்சிகளையும் அவர் ஒளிப்பதிவு செய்து அவர் விளம்பரம் செய்கின்றார். நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய கலைக்குழு ஃபைன் ஆர்ட்ஸினுடைய பொறுப்பாளராக ஊடகத்தினுடைய பொறுப்பாளர் இருக்கிறார். இந்த சமயத்தில் தான் அவரை கௌரவிக்க வேண்டும் என்பது கடவுளுடைய சித்தமாக இருந்திருக்கிறது. ஏன்னா அந்த கலைக்குழுக்கெல்லாம் அவர் பொறுப்பாக இருக்கிறதுனால தந்தை அவர்களை எங்களுடைய எளிய ஒரு ஆடையை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சகோதர சகோதரிகளே, ஒரு முக்கியமான அறிவிப்பு. இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அங்கே ஸ்டேஜில் ஒரு முக்கியமான ஒரு படத்தை காமிக்க போகிறாங்க. 10 நிமிஷம்தான். நிச்சயமாக என்ஜாய் பண்ணுவீர்கள். மலரும் நினைவுகள் போன்று இந்த ஆலயம் மந்திரிக்கப்பட்ட பொழுது 25 ஆண்டுகளுக்கு முன்பாக எடுக்கப்பட்ட ஒரு படம் எனக்கு கை கிடைத்தது. ஆகவே பார்க்கவும் செய்யலாம், விருப்பம்னா போகலாம். ஆனால் நிச்சயமாக அதை நீங்கள் பார்த்து மகிழ்வீர்கள், பெருமை அடைவீர்கள். அந்த ஒரு நிகழ்ச்சி நடைபெறும். அதற்கு முன்பாக நம்முடைய வேதியர் ஒருவரை நாங்கள் வேதியர் ஆரோக்கிய தாஸ் அவர்களை நாம் இங்கே அடுத்து எங்கள் சின்ன பிள்ளைங்க பெரிய படத்தை நாங்கள் மட்டும் சும்மா விடுவோமா அப்படின்னு கங்கணம் கட்டி கொண்டு கஷ்டப்பட்டு ஒரு வாரமாக தயார் செய்து இப்பொழுது ஆட இருக்கிறார்கள். இதோட சரி, இதோட அந்த நிகழ்ச்சி முடியும். அங்கே ஸ்டேஜில் அந்த எண்ணி நாங்க படிச்ச பாட்டு, எங்க ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு, ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. பாடசலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை, பாடசலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை. ஐயாவே உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்ல, எங்க ஐயாவை ஒன்ன விட்டா ஆதரவா யாரும் இல்ல. ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு, எங்க ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. சகலத்துக்கும் நாயகரே, கேட்கும் சுகமளிக்கும் இரக்கமுள்ள ஜீவகரே, என்ன புள்ளங்கையில் போட்டு
வைத்த இறைவன் அல்லவா, என்னை தாய் வயிற்றில் தெரிந்து கொண்ட தெய்வம் அல்லவா, என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே பிள்ளை அல்லவா, நானும் பிள்ளை அல்லவா, உங்க பிள்ளை அல்லவா. ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு, எங்க ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை, பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை. ஐயாவே உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்லை, எங்க ஐயாவே உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்லை. ரொம்ப நன்றி. எல்லாம் கைதட்டுங்க ஜோரா பிள்ளைகளுக்கு. சரி, உண்மையிலே சொல்றேன், கடைசியா ஒரு நடம், இதோடு நன்றி பாட்டு. தாவீது, சரி ஓகே, தாவீது மாதிரி நம்ம ஆடி நன்றி சொன்னார், அது மாதிரி நம்ம பிள்ளைகள் ஆடி நம் அனைவரின் சார்பாக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறார்கள். இது முடிஞ்ச உடனே வெளியே அந்த ஒரு திரைப்படத்தை, சிறிய ஒரு படம், ஒரு 10 நிமிஷம் தான், நீங்கள் அதை பார்த்துட்டு போகணும், நின்றுக்கிட்டே பார்த்துட்டு போகலாம்.
இத்தோடு வெள்ளி விழா முடிவடைகிறது. திருப்பலி ஞாயிறு திருப்பலி நடைபெறும். ரொம்ப நன்றி. என்னால் நம்பவே முடியல. சத்தியமாக சொல்கிறேன், நம்ப முடியல. கடவுளுடைய செயல். சென்று வாருங்கள். Oh